இப்போது நாம் பார்க்க போவது கிக் படத்தின் திரை விமர்சனம். கிக்கு படத்தில் சந்தானம், தானியா ஹோப், கோவை சரளா, செந்தில், மனோபாலா, தம்பிராமையா, மன்சூர் அலியான், கிங்காங் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள். கிக் படத்தின் கதை இதுதான். தம்பிராமையா நடத்தும் விளம்பர நிறுவனத்தில் பணிபுரிகிறார் சந்தானம். இன்னொரு விளம்பர நிறுவனத்தில் பணிபுரிகிறார் தானியா ஹோப். இந்த இரண்டு விளம்பர நிறுவனங்களுக்கு இடையே பலத்த போட்டி. கார் கம்பெனி ஓனர் செந்திலை மயக்கி அவரிடம் வந்து கார் விளம்பரத்தை பெற்றுக்கொள்கிறார் சந்தானம். இதனால் எரிச்சலும் பொறாமையும் ஏற்படுகிறது தானியா ஹோப்புக்கு. கீரியும் பாம்புமாக பழகுகிறார்கள். ஆனால் அதே சமயத்தில் கற்பு கண்ணாடி போட்டதும் சந்தானத்தை காதலிக்கிறார் தானியா ஹோப். இப்படித்தான் படம் போகுது. படத்தில் தம்பிராமையா மைக்கேல் ஜாக்சன் ரசிகரா. அதே மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இஷ்டத்துக்கு தையா தக்கா தம்மா திம்மா தும்மான்னு குதிக்கிறாரு. அதிகமாக பேசுவது காட்டு கூச்சல் போடுறாரு. இந்த படத்தில் தம்பிராமையா மட்டுமல்ல, கோவை சரளாவும் காட்டு கூச்சல் போடுகிறார். ஒரு அனுபவம் மிக்க நடிகை. எதற்காக இவ்வளவு கூச்சல் போட வேண்டும்? அது காமெடி வருதா சிரிப்பு வருதான்னா அது அளவும் கிடையாது. என்னத்துக்குன்னு தெரியல, எங்க காதுல இருந்து ரத்தம் வருதுங்க. அந்த அளவுக்கு படத்துல சமீபத்தில் வந்த படங்கள்ல ஓ ராமா குட்டியோ அப்படின்னு அழுவுறது கத்துறது இந்த படத்துல. பொதுவா சந்தானம் படம் காமெடி இருக்கும். இதுக்கு முன்னால வந்த படம் சூப்பர் ஹிட் படம். வழக்கமா சந்தானம் படத்துல லொலுசபா மாறன், மொட்டரா இதெல்லாம் இருப்பாங்க. இந்த படத்துல அவங்கெல்லாம் இல்லை. என்ன காரணம்னா, அவங்கெல்லாம் இருந்தா படத்துல சிரிப்பு வந்துடும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்கள தள்ளி வச்சுட்டாங்க போல் இருக்கு. புது குரூப்பை இறக்கியிருக்காங்க. அதான் மனோபாலா, கோவை சரளா, செந்தில், இந்த குரூப்பு. ஆனால் செந்தில் பார்க்குறதுக்கு மகா கஷ்டமாக இருக்கு. அவரால் வசனமும் பேச முடியல, நின்றுட்டு டான்ஸ் ஆட முடியல. மனுஷன் தள்ளாடிட்டு இருக்காரு, நம்மளையும் கஷ்டப்படுத்துறாரு. அதே போல் மனோபாலா 3 சீனில் வராரு, அந்த ஜோல்லாம் பையை தூக்கிக்கிட்டு. வழக்கம் போல் அந்த மாடுலேஷன் அதே இது. ஆனால் சிரிப்பு வரவே மாட்டேங்குதுங்க. இந்த படத்தில் தேவையில்லாமல் எரிச்சல் யாருன்னு தம்பிராமையாவும் கோவை சரளாவும் தான். இதில் கொடுமை என்னென்னா, ஒய்ஜி மகேந்திரனுடைய மகன் தம்பிராமையாவான். அது தம்பிராமையா எவ்வளோ டீசெண்டாக ஒரு அறிவுபூர்வமாக செயல்படுறாரு. அவருக்கு இப்படி ஒரு மகங்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுமாதிரி செந்தில் வந்து ஸ்திரீ லோலானா வர்றாரு. இந்த நடிகர் இந்த இந்த பாதி ட்ரெஸ்ஸை போட்டு டான்ஸ் ஆடுவாங்கள்ல, அவங்களோட சேர்ந்து டான்ஸ் ஆடுறாரு செந்தில். பாவமாக இருக்குது. அவர் கார் கம்பெனி வச்சுருக்காராம். அவர் நம்பவே முடியல. இந்த படத்தில் தான் படம் 2 மணி நேரம் 2 மணி நேரம் 10 நிமிஷம் ஓடுது. ஆனால் 3 மணி நேரம் படத்தில் கத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. ஒரு நேரத்தில் கூட சும்மா இல்லை. ஸ்டேஜ் ட்ராமாவை விட மோசம், டெலிவிஷன் சீரியலை விட மோசம். ஆனால் டெலிவிஷன் சீரியல்லையாவது கொஞ்சம் நடிப்பு, கொஞ்சம் காமெடி இருக்கும், கொஞ்சம் பழி வாங்குறதெல்லாம் இருக்கும். எதுக்காக இந்த கதை எடுத்தார் இயக்குனர் என்பதே தெரியல. இதில் வேற பேங்காக்கு வேற போயிருக்காங்க. தானியா ஹோப்பு, சந்தானம், இன்னும் 2-3 பேர். எதுக்கு இந்த படத்துக்கு பேங்காக் போனோம்? ஏன் இந்த செலவு? இந்த செலவுக்கான கதையில் பேங்காக் போகிறதுக்கான இடம் இருக்கான்னா இல்லவே இல்லைங்க. தேவையில்லாமல் பேங்காக் போயிருக்காங்க. அங்கேயும் ரோட்லேயே பேசிட்டு போகிறாங்க தானியா ஹோப்பும் சந்தானமும். எப்படி இந்த சந்தானம் இந்த படத்துக்கு ஒத்துக்கிட்டாருங்கிறது தெரியல. இதுக்கு முந்தைய படத்தில் சொல்லும்போது, இந்த படம் மாதிரி நம்ம தொடர்ந்து என்னுடைய படங்கள் எல்லா படங்களும் வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னார். ஆனால் 2 படம் மட்டும் ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னார். அந்த 2 படத்தில் ஒன்று இது. இன்னொரு படம் எதுன்னு சொன்னால் தயவு செஞ்சு அந்த படத்தை பார்க்காம விட்டுடலாம். ஏன்னா சந்தானம்னாலே ஒரு காமெடி, கட்டிங் ஜோக் கொடுத்தா கூட ஒரு காமெடியாக இருக்கும், கொஞ்சம் கிளிர்ப்பாக இருக்கும், ஒரு கிச்சு முட்டினத மாதிரியா இருக்கும். கிச்சுன்னு முட்டல, காமெடியும் வரல, அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்காரு. சந்தானம் எப்படி இவ்வளவு டயலாக பேசினாரு அப்படிங்கிறது தெரியல. அதான் 7.5 சனியோட பாதிப்புன்னு நான் நினைக்கிறேன். இதில் தெலுங்கு சிரிப்பு சூப்பர் ஸ்டார் பிரம்மானந்த் நடிச்சிருக்காரு. ஒரு கலர் பாட்டில் வச்சுக்கிட்டு அவரும் ஏதோ விஞ்ஞானி மாதிரி
நடிச்சிருக்காரு. இந்த தமிழ் சினிமாவில் எப்போ தான் ஒரு விஞ்ஞானி ஒரு கண்டுபிடிப்பாளர்னு சொன்னால் ஒரு 4 டெஸ்ட் டியூபில் கலர் தண்ணியை ஊற்றி வச்சு அப்படியே அதை ஊற்றி ஊற்றி பார்க்குறதுங்கிறது எந்த காலத்துலையா இருக்கீங்க சினிமாக்காரங்க? ஒரு லேபுக்கு போய் பாருங்கள், அந்த லேப் எப்படி இருக்குங்கிறதையாவது மனசில் வச்சுட்டு படம் எடுங்க ஐயா. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ இதில் எத்தனை கோடி ரூபா செலவு பண்ணியிருப்பார் அந்த தயாரிப்பாளர். பாவம் அந்த தயாரிப்பாளர். 10 பைசா கூட தேராது படம். இந்த படத்தில் கேட்கக்கூடிய விஷயத்தில் அர்ஜுன் ஜன்யான்னு ஒரு புது மியூசிக் டைரக்டர் 4 பாட்டு போட்டிருக்காரு, நல்லா இருக்குது. பின்னணி இசையும் தூக்கலாக தான் இருக்குது. இந்த படத்தில் வாங்கின காசுக்கு உழைச்சிருக்கிற இசைப்பாளர் மட்டுமே. எதுக்கு வாழ்கிறோன்னு தெரியாமல் கூட வாழ்ந்துடலாம், ஆனால் எதுக்கு குடிக்கிறோம்னு தெரியாமல் குடிக்கவே கூடாதுன்னு ஒரு தத்துவ சித்தாந்தத்தை சொல்கிறாரு சந்தானம். கொஞ்சம் கேட்கும்படியாக இருந்துச்சு. அதையே தான் திருப்பி தயாரிப்பாளர் கேட்குறோம். எதுக்காக பணம் செலவழிக்கிறோன்னு தெரிஞ்சு செலவழிக்கணும். எதுக்காக இந்த படம் எடுத்தோன்னு தெரியாமையே எடுத்து லாபத்தை அடையிறதுக்கு போல படுதி நஷ்டத்தை அடைஞ்சிருக்காரு இந்த தயாரிப்பாளர். டிடி ரிட்டர்ன்ஸ் படத்துக்கு அடுத்து வர்றது ஒரு தரமான படமாக இருக்கும்னு நினச்சா மகா மட்டமான படமாக எடுத்திருக்காங்க. இந்த டைரக்டரு விவரமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதனால் அவர் பேரை சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. இப்படிப்பட்ட டைரக்டர்கள் தயவு செய்து டைரக்ஷன்னா என்ன, கதைன்னா என்ன தெரிஞ்சுக்கிட்டு படம் எடுங்கப்பா. எங்களை ஏன் போட்டு சாவடிக்கிறீங்க? அந்த பேலசோ தியேட்டரில் இன்டர்வலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 75% பேர் போயிட்டாங்க. 10-15 பேர் தான் படம் பார்த்தாங்க. அவ்வளவு கோராமல். அதோட இன்டர்வலுக்கு அப்புறம் பார்த்தவங்க என்ன தான் பொறுமை சுவைச்சாலும் பரவாயில்ல பார்த்துருவோங்கிற இடத்துல மாதிரி தான் பார்த்தோம். இந்த படத்தினுடைய பேர் கிக்கு. சரியான மொக்க அருவ கச்சேரி. தெரிஞ்சோ தெரியாமலோ கிக்கு படத்தை பார்த்துடாதீங்க, நொந்து போயிடுவீங்க. பைல்வான் பார்வையில் கிக் படத்துக்கு 100க்கு 18 மதிப்பெண்கள்.